வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் 23. இப்போ அந்த மாளிகைக்குள்ளே போன இளமருதன் ஒரு இடத்துல இருந்து கண் விழிச்சு பார்க்குறான். கண் விழிச்சு பார்த்த உடனே பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அவனை சுற்றி அவ்வளோ அழகான பார்த்தோன்னா மாளிகைகளை கட்டி வச்சுருக்காங்க. அந்த அழகில் மெய் மறந்து நிற்கிறான் நம்ம இளமருதன். அப்படியே தன்னை கூட்டிகிட்டு வந்த செவியன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறான். ஒரு கட்டத்தில் செவியனுமே நான் இங்கே தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இளமருதன் மேலே தோளில் கை போடுறான். அப்போ தான் நம்ம இளமருதன் என்னப்பா இவ்வளோ அழகான மாளிகையை கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய் மறந்து பார்க்க, அப்படியா சரி வா இந்த மாளிகையை நான் உனக்கு உள்ளே கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இளமருதனை கூப்பிட்டு வரான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு பள்ளி அறை ஒன்று இருந்திருக்கு. பள்ளி அறை அப்படின்னா இந்த சாமி ரூம், சாமியில் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு ஏரியா. அந்த ஏரியா பார்த்தோன்னா காட்டுறான் நம்ம செவியன். இதுதான் பள்ளி அறை. இங்கே தான் சாமி கும்பிட்றது பூஜை பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது அரண்மனைக்கு வெளியே அந்த மாளிகை இருக்குல்ல, அந்த மாளிகைக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி குட்டியாக ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு காட்டுறான். அதுக்கப்புறமா சரிவா நான் உனக்கு மாளிகைக்குள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையுமே சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இளமருதனும் பார்த்தோன்னா ஆசையாக மாளிகைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். உள்ளே பார்த்தா வேற லெவலில் பார்த்தோன்னா அந்த சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய கூரை இருக்கு இல்லையா, அந்த கூரையிலலாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. அதாவது ஓவியங்களை தீட்டிகிட்டு இருக்காங்க. மேலே கூரை இருக்காது, மேலே பார்த்தீங்கன்னா ஓவியங்களெல்லாம் தீட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ஓவியங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு இருட்டுக்கு நடுவில் ஒரு நிலாவை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த நிலாவை சுற்றி நிறைய நட்சத்திரங்கள் மின்னுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஓவியத்தை தீட்டியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்திருக்கு, பார்க்கவே ரியலாக இருந்திருக்கு. உண்மையாகவே நம்ம வானத்தை பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோன்னா அந்த ஓவியங்களை பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்தோன்னா அந்த மாளிகையை ஃபுல்லாக தூண்கள் இருந்திருக்கு. அந்த தூண்களில் அவ்வளோ அழகான சிற்பங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துடாத அளவு சிற்பங்கள் பார்த்தோன்னா நிறையா செதுக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் சைடில் அந்த செவுறுகள் இருக்கும்ல, அந்த செவுத்தில் நிறைய ஓவியங்களை வரைஞ்சி பார்த்தோன்னா மாட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்துருக்கவே முடியாது. அந்த மாதிரி அழகழகான ஓவியங்களை வச்சுருக்காங்க. சரிவா நான் உனக்கு பாண்டரங்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செவியன் பார்த்தீங்கன்னா இளமருதனை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ பாண்டரங்கம் அப்படிங்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த கலை நிகழ்ச்சிகளெல்லாம் நடக்கும். இது ஹால். வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. இந்த மாளிகைக்குள்ளே போன உடனே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும். அங்கே தான் பாண்டரங்கம் பெரிய மண்டபம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அங்கே தான் பார்த்தீங்கன்னா இவங்க செய்யக்கூடிய அந்த காமன் விளக்கை வைக்கக்கூடிய இடம். அதனால் அந்த இடம் எப்படி இருக்குன்னு முதல் பார்த்துடலாம். அங்கே நம்ம காமன் விளக்கு வச்சா கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக நம்ம இளமருதன் அந்த பாண்டரங்கத்துக்குள்ளே நுழையிறான். நுழைஞ்சா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளை கற்களால் போட்டு அந்த பாண்டரங்கத்தையும் அவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. மேலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரங்களும் நிலாவும் இருக்கிற மாதிரியான ஓவியங்களெல்லாம் இருக்குது. அங்கேயும் ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்குது, ஏகப்பட்ட ஓவியங்கள் இருக்குது. அப்புறம் நிறைய கலைப்பொருட்களுமே பார்த்தோன்னா அந்த யவனர்கள் வச்சுருக்காங்க. அப்புறமா அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க பூராமே இந்த யவனர்கள் தான். டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோன்னா ஏதேதோ கருவிகளெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க வேலை செய்யறதுக்கு. அதாவது கட்டுமான பணிகளுக்கு கூட இந்த மாதிரியான கருவிகளெல்லாம் உலகத்தில் இருக்கான்னு சொல்லி கூட நம்ம இளமருதன் ஆச்சரியமாக பார்க்குறோம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பொருட்களெல்லாம் வச்சு கட்டுமான பணிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம செவியன் போய் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிஞ்சாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லா வேலையுமே முடிஞ்சுங்க. அந்துவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கானா, அந்த அந்துவன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வேலையெல்லாம் கரெக்டாக நடக்குதான்னு சொல்லிட்டு மேற்பார்வை பார்க்கக்கூடிய ஆள். அவன் பார்த்து எல்லா வேலையும் முடிஞ்சது ஓகே போதும் அப்படின்னு சொன்னால் தான் நாங்கள் நிப்பாட்ட முடியும். அது வரைக்கும் வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக வேலை முடிஞ்சது அவர் பார்த்தாருன்னா நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்களெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம செவியன் இருந்துட்டு சரி வா நான் உன்னை இன்னொரு பள்ளி அறைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். என்னது இன்னொரு பள்ளி அறையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் வெளியே இருக்கக்கூடிய பள்ளி அறை கார்கால பள்ளி அறை. அதாவது வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி அறை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேலே இன்னொரு பள்ளியறை கட்டியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வேநீர் கால பள்ளியறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேநீர் காலம் அப்படின்னா இந்த காற்றெல்லாம் நல்லா அடிக்கும்ல அந்த காலம் தான். அந்த காலத்தில் இந்த வைகை ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆற்றுல இருந்து காற்றெல்லாம் சில்லுன்னு பார்த்தோன்னா அடிக்குமாமா. அந்த காற்று பார்த்தோன்னா நாலா பக்கமாக அந்த அரண்மனைக்குள்ளே வர்றதுக்காகவே அந்த மாதிரி ஒரு பள்ளியறையை கட்டி வச்சுருக்காங்க. அந்த பள்ளியறையும் கூட்டிகிட்டு போய் காட்டுறான் நம்ம செவியன். நம்ம இளமருதனுக்கு எல்லா பள்ளியறைகளுமே பிடிச்சிருக்கு. மாளிகையவே ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு. ஆஹா இவ்வளோ அழகான மாளிகையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாளிகையவே சுற்றி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே அந்துவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை சொன்னான் இல்லையா, அவர் பார்த்தாருன்னா வேலையை முடிச்சிடலான்னு சொன்னான் இல்லையா. அவர் யார் அப்படின்னா இந்த திசைவேலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம முன்னாடியே பேசியிருப்போம். அந்த திசைவேலர் யாருன்னா அந்த பாண்டிய நாட்டில் எந்தெந்த திசையில் என்னென்னலாம் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கரெக்டாக பார்த்தோன்னா கணிக்கக்கூடிய ஆள் தான் அந்த திசைவேலர். அவருடைய மாணவன் தான் இந்த அந்துவன் அப்படிங்கிறவன். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ திசைவேலர்கிட்ட தான் போய் எந்த ஓவியத்தை மாளிகையில் தீட்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் போயிருக்காரு. அப்போ தான் நம்ம திசைவேலருக்கு சொல்லியிருக்காரு,
நம்ம இளவரசரும் அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணும் எந்த நாளில் பிறந்தாங்களோ, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்களோ, அந்த நட்சத்திரங்களையும் அந்த நாளில் அந்த நிலாக்கள் எப்படி இருந்துச்சோ அதையவே மாளிகையில் ஓவியங்களாக தீட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம திசைவாளர் தான் சொல்லியிருக்காரு. அதனால தான் நம்ம அந்துவன் வந்து இங்கே வந்து அந்த மாளிகையில் அந்த ஓவியங்களை தீட்ட சொல்லியிருக்கான். இப்போ அந்த அந்துவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாளிகையில் இப்போ இல்லை, அவன் வந்துட்டு கொஞ்சம் வெளியே போயிருக்கான். பட் அவன் கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுவான். வந்து பார்த்து வேலையெல்லாம் முடிச்சாச்சுன்னா அவன் சொன்னாதான் வேலையெல்லாம் முடியும். இப்படியே அந்துவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம செவியனும் இளமருதனும். அந்த சமயத்தில் இன்னொரு பக்கம் காட்டுறாங்க, ஒரு சுடுகாடு ஒன்று இருக்குது. அந்த மாளிகையிலிருந்து ஒரு இடப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி சுடுகாடு ஒன்று இருக்குது. அந்த சுடுகாட்டில் நேற்று நைட்டு யானை மிதித்து ஒருத்தன் செத்துட்டான் அப்படிங்கிற பேரில் வீரர்கள் எல்லாம் ஒருத்தனை தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணுறாங்க. அது யார் அப்படின்னா நம்ம வாசல் தளபதி மாரையன், அவன் தான். நேற்று இரவு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த யானை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தாழ்பாலை தூக்கிட்டு அப்படியே அரண்மனைக்குள்ளே வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அப்படி வரும்போது குறுக்கால வந்தவன் தான் இந்த மாரையன். வந்து யானை என்னாச்சுன்னு சொல்லிட்டு குறுக்கால பார்த்தான். அப்படி பார்க்கும்போது அந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி துதிக்கையை தூக்கி காலையும் தூக்கி அவன் மேலே போட்டு மிதித்து அவனை கொலை பண்ணியிருக்கு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாகன் இருக்கான்ல, அந்த யானை மேலே உட்காந்துருந்தான்ல, அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஹா யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு யானைக்கிட்ட இருந்து ஒரே ஜம்ப்பு, பக்கத்தில் ஒரு செவுரு இருந்திருக்கு, அந்த செவுத்து மேலே குதிச்சிட்டான். அதுக்கப்புறமா வந்துட்டு அவனுடைய யானை தான் இப்போ கொலை பண்ணிருச்சு. இப்போ அவன் சிக்குனா எல்லாரும் இது பண்ணிடுவாங்க, அவனை தான் ஏதாவது விசாரிப்பாங்க, அவனுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த செவுத்துலேயே உட்காந்துட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறமா அந்த மாரையன் செத்தப்போ அங்கே சுற்றி நிறையா வீரர்கள் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடி போய் அந்த பெரியவர் ஒருத்தர் இருந்தார்ல, யானையெல்லாம் கட்டுப்படுத்துவார்ல, அந்த பெரியவர் கூட தூங்கிட்டு இருந்தார்ல, அவர்கிட்ட போயிட்டு மாரையன் இந்த மாதிரி இறந்து போயிட்டான், யானை மிதிச்சு இறந்து போயிட்டான்னு சொல்ல உடனே அந்த பெரியவர் என்ன நினைச்சிட்டாரு, இந்த மாதிரி யானைக்கு மதம் முடிச்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற யானைகளையுமே கூட்டிட்டு வாங்க, ஏன்னா இந்த யானை கூட நம்மளால சண்டை போட முடியாது, மற்ற யானைகளையுமே கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த பாகன்களும் வேற சில ஆள்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு மற்ற யானைகளையும் ரெடியாக கூட்டிகிட்டு வந்துடுறானுங்க. அது போக மதம் பிடிச்ச யானை கூட சண்டை போடுறதுக்குன்னே ஒரு சில வீரர்கள் இருந்திருக்காங்க. அதாவது அந்த பாண்டிய நாட்டில் ஃபஸ்ட்டெல்லாம் யானைப்படை நிறையா இருக்குமாம்மா. அந்த யானைப்படையில் ஏதோ ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா கூட அதை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு சக்தி வாய்ந்த வீரர்கள் நிறையா பேர் இருந்திருக்காங்க. அவங்களையுமே வந்து பார்த்தோன்னா வரவழைக்கிறாரு அந்த பெரியவர். வரவழைச்சு வேகமாக வந்து பார்த்தோன்னா அந்த யானை கிட்ட போகிறாங்க. ஆனால் அந்த செவுத்து மேலே ஒருத்த உட்காந்துருந்தான்ல பாகன், அந்த யானை மேலே இருந்து செவுத்தில் தாவனான்ல, அவன் வந்து ஒன்று யோசிக்கிறான். என்ன அப்படின்னா, யானைக்கு மதம் பிடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா மதம் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த யானை இவனையும் போட்டு மிதித்து கொண்டு இருக்கும். ஆனால் அந்த யானை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நைட்டு நேரத்தில் சாப்பிட்டு தூங்குற யானையை எழுப்பி வேலை வாங்கணும் இல்லையா, அதனால் அந்த கோவத்தில் வந்து பார்த்தோன்னா அது நடந்து போயிட்டு இருந்திருக்கு. திடீர்னு நம்ம மாரையன் குறுக்க வந்துட்டான். அவன் குறுக்க வராமல் இருந்திருந்தா அவனுக்கும் எதுவும் ஆயிருக்காது. அவன் அந்த யானை ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அது ஒரு கோவத்தில் இருந்தப்போ இந்த மாரையன் குறுக்க வந்ததுனால இந்த மாரையனை ஒரு கோவத்தில் மிதித்து கொன்னுருச்சு போல. ஆனால் அந்த யானைக்கு மதமெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம பாகன். ஆனால் அந்த சமயத்தில் அந்த பெரியவர், அதுக்கப்புறம் மீதி யானைகள், அப்புறம் அந்த மதம் பிடிச்ச யானை கூட சண்டை போடக்கூடிய வீரர்கள், அவங்க எல்லாருமே அந்த யானை முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. நம்மால் பார்த்துட்டு அந்த பாகன் செவுத்தில் உட்காந்துருக்கான். அவன் பார்த்துட்டு இந்த மாதிரி அந்த யானை எதுவும் பண்ணாதீங்க, அந்த யானைக்கு மதமெல்லாம் ஒன்றும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவன் வர்றதுக்குள்ளே மீதி இருக்கக்கூடிய யானையை வச்சு அப்புறம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய வீரர்களையும் வச்சு அந்த பெரியவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த 50 வயசு யானை இருக்குல்ல, மதம் பிடிச்சிருச்சா நினச்சாங்கல்ல, அந்த யானையை வந்துட்டு போட்டு தள்ளிட்டாங்க. அந்த யானையை மற்ற யானைகளை வச்சு கொலையே பண்ணிட்டாரு. கொலை பண்ணி அந்த யானையும் கீழே விழுந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த யானையை வந்து ஒரு வண்டியில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அந்த வண்டியை கூட வந்து பார்த்தோன்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய மற்ற யானைகள் தான் இழுத்துட்டு போச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த யானை செத்து கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாரையன் அவனும் செத்தான்ல, அந்த இடத்துல ரத்தம் நிறையா இருந்திருக்கு. அந்த இடத்துல ஃபுல்லாக மணலை கொட்டி ரத்தமெல்லாம் இல்லாத மாதிரி பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரு திருமண விழா வந்துட்டு நடக்க போகுது. அந்த திருமண விழாவில் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இருந்துடக்கூடாது, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இறந்து போயிருக்காங்கங்கிற செய்தியெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாகவே வந்து பார்த்தோன்னா அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. அதுவும் அந்த யானையை கொலை பண்ண போகிற அந்த சமயத்தில் அந்த யானைகள் பயங்கரமாக பிளிரிச்சாமா. அதாவது ஒருவேளை அது நார்மல் டேவாக இருந்திருந்தா ஊர் மக்கள் எல்லாருக்கும் கேட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு ஓடி வந்திருப்பாங்க. ஆனால் திருவிழா காலம் அப்படிங்கிறதுனால எல்லா பக்கமும் வந்து பார்த்தோன்னா பயங்கர சவுண்டாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறையா பேர் கொண்டாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த யானை பிளிர்ற சத்தமும் அந்த கொண்டாட்டத்தினுடைய சத்தங்களுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா போயிருச்சு. பெருசாக யாரும் இதை கண்டுக்கவும் இல்லை. ஸோ அப்படியே இரவோடு இரவாக வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருக்காரு அந்த பெரியவர். இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா நேற்று நைட்டே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் அடுத்த நாள் காலையில் மாரையனை வந்து பார்த்தோன்னா அடக்கம் பண்ணுறதுக்காக சுடுகாட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம இளமருதனும் நம்ம செவியனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்துவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அந்துவனுமே வந்து பார்த்தீங்கன்னா வராரு.
வந்து அங்கே இந்த மாளிகைக்குள்ளே பார்க்குறாரு. அந்த வேலைகளெல்லாம் அழகாகவே செஞ்சுருக்காங்க. அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகேப்பா வேலைகளெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இளமருதன் அப்புறம் செவியன் இவங்க 2 பேர்த்துக்கிட்ட பேசுறதுக்காக இப்போ நம்ம அந்துவன் வராரு. அப்போதான் நம்ம செவியன் கேட்குறான், இந்த மாதிரி மொத்தமாக 3 மாளிகை என்னமோ கட்டியிருக்கீங்க, ஆனால் அந்த 3 மாளிகைக்கு மேலேயுமே வந்துட்டு ஒரே மாதிரியான ஓவியங்களை தீட்டியிருக்கீங்களே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே வேறு வேறு ஓவியங்கள் தான் நாங்கள் தீட்டியிருக்கோமே அப்படின்னு சொல்ல, இல்லைங்க எல்லா மாளிகைக்குள்ளேயும் ஒரே மாதிரி அந்த வானம் நடுவில் நிலா அப்புறம் சுற்றி நட்சத்திரங்கள் இதே மாதிரியான ஓவியங்களை தான் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி செவியன் சொல்ல, அதுலேயே வித்தியாசங்கள் இருக்குங்க வாங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அந்துவன் வந்து பார்த்தோன்னா மேலே இந்த இடத்துல பாருங்கள் நிலா வந்து எந்த பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, நிலா வந்துட்டு இடது பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறான். இந்த மாதிரி இது வந்துட்டு எங்கள் இளவரசர் பிறந்த அந்த ஒரு தினத்தை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி வேற ஒரு மாளிகை ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு இங்கே மேலே பாருங்கள் இதில் நிலா எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க அது வேறு பக்கமாக இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு மாளிகைக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு அந்த ஓவியங்களுக்கு ஏற்ப வந்து பார்த்தோன்னா விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே வரான் நம்ம அந்துவன். இது வந்து பார்த்தோன்னா விளக்கங்கள் நிறையா போய்கிட்டே இருந்துச்சு, அது வளவலன்னு போனதுனால நான் ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். அந்த விளக்கத்தையெல்லாம் சொல்லி முடிச்சக்கப்புறமா நம்ம செவ்வியன் பயங்கர ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருக்கான். இந்த ஒரு ஓவியத்தில் கூட இவ்வளோ அழகாக நுணுக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசத்தை காட்டியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். அதே மாதிரி அந்த சமயம் நம்ம இளமருதன் அவனும் வந்து பார்த்தோன்னா வாயை பிளந்து பார்த்துட்ருக்கான். ஆல்ரெடி அந்த ஓவியத்தையே அவ்வளோ அதிசயமாக பார்க்குறான், இதில் இந்த விளக்கத்தோடு சேர்ந்து பார்க்கும்போது அது இன்னும் அழகாக தெரியுது. அப்போ தான் அந்த மாளிகைக்கு வெளியில் வந்து பார்த்தோன்னா ஒரு அழகான மேடை ஒன்று இருந்திருக்கு. அந்த மேடை மேலே ஒரு கூண்டு ஒன்று இருந்திருக்கு. அந்த கூண்டுக்குள்ளே தான் அந்த தேவாங்கு விலங்கு வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காங்க போல். என்னப்பா கூண்டு அது எதுக்கு அங்கே வச்சுருக்கீங்க, அந்த விலங்கு என்ன ரொம்ப அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கத்தறான் நம்ம அந்துவன். உடனே வந்து பார்த்தோன்னா நம்ம இளமருதன் இருந்துட்டு ஓடி வந்து இல்லைங்க கோச்சிக்காதீங்க, அதை நான் கொண்டு வந்த கூண்டு தான், நான் தான் அங்கே வச்சேன் அப்படின்னு சொல்ல, என்னப்பா நீ இவ்வளோ அருவருப்பாக இருக்குது அந்த விலங்கு அதை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்களேன்னு சொல்லிட்டு நம்ம இளமருதனை ஒரு மாதிரி திட்டுறான். அப்போ தான் நம்ம செவியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான், ஏன்னா இளமருதன் யாருன்னே தெரியாத ஆள், அவன் கொண்டு வந்து அங்கே வச்சதுக்கே இப்படி திட்டுறானே, அங்கே வைக்க சொன்னதே நான் தான், ஏன்னா செவியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூண்டை அந்த மேடையில் வைக்க சொல்லியிருப்பான், வைக்க சொன்னதே அவன் தான். அப்படி ஒரு வேளை தெரிஞ்சா அவனை எவ்வளோ திட்டுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம செவியன் யோசிக்கிறான். சரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சை மாற்றிடலான்னு சொல்லிட்டு நம்ம செவியன் இருந்துட்டு அந்த கூண்டை அங்கேருந்து எடுத்துகிட்டு எதுக்கு இங்கே அழகான இந்த ஒரு மேடையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாளிகைக்கு வெளிப்புறமாக கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மேடை எதுக்காக நாம் கட்டணும் அப்படின்னா இளவரசியாக வரப்போகிறாங்கல்ல பொற்சுவைன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அதாவது நம்ம இளவரசரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாள்ல யவன தேசத்து இளவரசி பொற்சுவை, அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பறவை ஒன்று வளர்க்குறாங்களாம். அந்த பறவை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காலத்தில் மட்டும்தான் அந்த இளவரசி கூட இருக்குமா. மற்ற காலம் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா அது பறந்து சுற்றிட்டு கடைசியில் அது இளவரசிக்கிட்டே வந்து பார்த்தோன்னா ஒரு காலத்தில் வந்து இருக்குமா. அந்த பறவையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப செல்லமாக வளர்த்துட்ருக்காங்க. நிறையா பறவைகள் வந்து பார்த்தோன்னா இருக்காமா. அந்த மாதிரி அந்த பறவைகளெல்லாம் வளர்க்குறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மேடை ஒன்று கட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்துட்டு அந்த மாளிகையிலிருந்து வெளிப்பக்கமாக அந்த மேடையை கட்டி, ஏன்னா அது பறந்து போகிறதுக்கு சௌரியமா. அந்த ஒரு காலத்தில் மட்டும்தானே இளவரசி கூட இருக்கும், மற்ற காலமெல்லாம் அது பறந்து போயிடும்ல, அது பறந்து போகிற திசைக்கு ஏற்ப வந்து பார்த்தோன்னா அந்த மேடையை நாங்கள் அமைச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு அழகாக கட்டப்பட்ட அந்த மேடையில் கொண்டு வந்து இந்த கூண்டை வச்சுட்டிங்களடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு நம்ம அந்துவன். அதுக்கப்புறமா அந்த மேடையை வந்து பார்த்தோன்னா உடனே வந்துட்டு சுத்தம் பண்ண சொல்லிடுறாங்க, ஏன்னா இந்த கூண்டு வச்சதுனால கொஞ்சம் அழுக்காயிருச்சு. அந்த மேடையை உடனே சுத்தம் பண்ண சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம அந்துவன் அந்த விலங்கை பார்த்து கேட்குறாரு, ஆமாம் இது என்ன விலங்கு, இது என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அருவருப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே நம்ம இளமருதன் அவன் வந்து சொல்ல வரான், என்னென்னா இந்த மாதிரி நான் அரசருக்கு பரிசாக இந்த விலங்கை கொடுக்க வந்திருக்கேன்னு வாயை திறந்து சொல்ல வரான். ஆனால் அப்படி சொன்னால் ஒரு வேளை தப்பாக நினச்சிக்குவாங்களோ, ஏன்னா அரசருக்கு இவ்வளோ கேவலமான விலங்கை கொண்டு போய் கொடுப்பியாடா அப்படின்னு கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு அவன் கம்மன் அப்படியே வாயடைச்சு நின்றுக்கிறான். இல்லைங்க இது ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். அப்போ உடனே நம்ம அந்துவன் அவனே யூகிச்சுக்கிறான், இதைத்தான் நீ வந்துட்டு அரசருக்கு பரிசாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தியா, நீ முதல்ல அரசரை பார்க்க முடியுமா, ஒரு குறுநில மன்னருடைய மகன் நீ போய் அரசரை பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்க, உடனே செவியன் இருந்துட்டு இந்த வெங்கல் நாட்டுக்கும் பாண்டிய தேசத்துக்கும் வந்து பார்த்தோன்னா நிறையா லிங்க் இருக்குது, அதுவும் இல்லாமல் மயூர் கிளார் வந்துட்டு நம்ம குலசேகர பாண்டிய மன்னருடைய நெருங்கிய நண்பர் தான், அவருடைய மகன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவர் பார்க்க தான் செய்வாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னமோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்துவன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. போகிறதுக்கு முன்னாடி அந்த கூண்டை வந்து பார்த்தீங்கன்னா மாளிகைக்குள்ளே கொண்டு போய் வைங்க, தேவையில்லாமல் இந்த அழகான மேடை மேலே வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு அந்துவன். உடனே வந்து பார்த்தோன்னா அந்த பாண்டரங்கத்துக்குள்ளே அந்த கூண்டை எடுத்துகிட்டு போகிறாரு நம்ம இளமருதன். எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பாண்டரங்கத்துக்குள்ளே நாங்கள் அழகாக செய்கிற அந்த காமன் விளக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா அதுக்கு முன்னாடியே இந்த அருவருப்பான விலங்குகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மேடை இருந்திருக்கு. அந்த மேடையில் வந்து பார்த்தோன்னா வைக்கிறாரு.
அந்த உள்ளே இருந்த அந்த தேவாங்கு விலங்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்க்குது. மேலே பார்த்தா இந்த ஓவியங்கள் இருக்குது. அதாவது அந்த இருட்டுக்கு நடுவில் நிலா இருக்கும்ல, அதுக்கு நடுவில் நட்சத்திரங்கள் இருக்கும்ல, அந்த ஓவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே அந்த 2 தேவாங்கு விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா கீன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ நேரம் அந்த விலங்கு கத்தவே இல்லை. இப்போ தான் அந்த விலங்கு எப்படி கத்துனே நம்ம இளமருதன் பார்க்குறான். ஆமாம், இது ஏன் இந்த விலங்கு இப்படி கத்துது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறான். மேலே பார்த்தா அந்த ஓவியங்கள்லாம் இருக்குது, அந்த நிலா இருக்குது, சுற்றி நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த விலங்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ அந்த மாதிரி கத்துனா சம்திங் ஏதோ ஒரு நிகழ்வு நடக்க போகுது. வானத்தை பார்த்து அந்த நிலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும், நட்சத்திரங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி கத்துமாமா. ஆனால் இப்போ அது கத்திருக்கு அப்படின்னா ஏதோ வித்தியாசமான நிகழ்வு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை தான் அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம இளமுருதன் புரிஞ்சுக்கிறான்.